இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஓம் சக்தி மாலை போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. டூர் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். வந்த உடனே 2 நாள் கழிச்சு மட்டன் பிரியாணி செஞ்சுன்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்த பிறகு பச்சை மிளகாய் போடலாம். சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதை பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிச்சு. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. மட்டன் வேக வச்சிருப்போம். அந்த மட்டன் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல அது லைட்டா வேக வச்சுக்கலாம் போதும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அரிசி சீக்கிரம் வெந்துடும். மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த கறியில மசாலா நல்லா இறங்கணும். நல்லா பிரியாணி மசாலா வாசனை சூப்பரா வந்து இருக்கு. கமகமான இருக்கு. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்துவோங்க. உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து தண்ணி எல்லாம் ஊற்றிட்டேன். தட்டு மூடி வைக்கலாம். அது கொச்ச உடனே அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. அரிசி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பசங்க பசியோட இருக்காங்க. இப்போ சாப்பாடு போடலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட போற டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குது பிரியாணி. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.